ஹாய் கைஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலேருந்து லைவ் வரவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் கொஞ்சம் வேலையாக போனோம். வெளியில் அப்படி என்ன வேலை அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏன்னா போன மாதமே வந்து நம்ம சோட்டுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். போன மாதம் போனதுக்கு பார்த்திங்கன்னா 120 டேஸ் ஆனதுக்கப்புறம் தான் இன்ஜெக்ஷன் போடணும். அந்த ரேபிஸ் வராமல் இருக்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஸோ அதனால் வந்து 3 மந்த் ஆச்சு. சரி, ஓகே, நம்ம இன்னும் 1 மந்த் தானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். திரும்பவும் இன்றைக்கி தான் அந்த டேட்டு, அவனுக்கு இன்ஜெக்ஷன் போடுற டேட்டு. ஸோ அதனால் நானும் எங்கள் அம்மாவும் பார்த்திங்கன்னா நம்ம சோட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ரேபிஸ் வராமல் தடுக்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டோம். அங்கே இங்கே தான் படுத்துட்ருக்கான். வந்து நாங்கள் பயந்துகிட்டே போனோம். ஸோ இதுக்கு முன்னாடி இன்ஜெக்ஷன் நான் டாகு வந்து இன்ஜெக்ஷன் போடுறதுலாம் நான் டைரெக்டாக போயிட்டு நேராக பார்த்தது கிடையாது. ஸோ அங்கே போனேன். ஸோ நிறைய டாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் போகிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு டாக் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் டாக் வந்து ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப பாவமாக போயிடுச்சு. ஏன் பாவமாக போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ரீசன் நான் சொல்கிறேன். நம்ம சோட்டு வந்து வண்டியில் 2 வீலர்லாம் முன்னாடி உட்கார வச்சு கொண்டு போனோம். உட்காந்துட்டான் முன்னாடி. எக்ஸலில் தான் எடுத்துகிட்டு போனேன். அமைதியாக உட்காந்துட்டான். ஆனால் போகிற வழியில் அப்படியே இழுத்து வேடிக்கை பார்த்துட்டே வந்தார் 2 சைடுமே. அங்கெல்லாம் பவானி ஹாஸ்பிட்டல் தான் போனோம். போயிட்டு வண்டியை நிறுத்தினோடனே அவங்க வந்து டாக்டர் பார்த்திங்கன்னா ட்ரிப்ஸ் போட்டுருந்தாங்க. இன்னொரு டாகு ஒயிட் கலரில் இருக்கும்ல, புதுசுன்னு இந்த மாதிரி நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அது ரொம்ப உடம்பு சொல்லுங்கிறதுனால அதுக்கு ட்ரிப்ஸ் போட்டு என்ன கேட்டாங்க, என்ன இன்ஜெக்ஷன் அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி ரேபிஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி, அப்படியா, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம். அவர் அந்த டாகுக்கு ட்ரிப்ஸு போட்டுவிட்டு வந்து போட்டாங்க. என்ன பண்ண சொன்னாங்கன்னா, இவனை தூக்குங்க அப்படின்னாங்க. நானும் எப்பவும் போல் தூக்கிட்டேன். ஒரு வேளை ஊசி போட்டாங்க அப்படின்னா கடிக்கு வருவான், ஒரு மாதிரி துள்ளுவான் அப்படின்னு நினச்சி நானும் தூக்கி பிடிச்சிட்டு அவங்க எப்படி தான் இப்படி தான் பிடிச்சிட்டு இருந்தேன். இப்படி பிடிச்சிட்டேன். அவங்க வந்து சோட்டோட வடச்சில் தான் போட்டாங்க இன்ஜெக்ஷனு. அம்மா வாங்கி பிடிச்சிட்டாங்க. கடைசியில் பார்த்தா இன்ஜெக்ஷன் போட்டாங்களா இல்லைன்னா தெரியல. ஏன்னா இப்போ எப்படி இருக்கானே அதே மாதிரி இருந்தான் இன்ஜெக்ஷன் போடுறப்ப. அவனுக்கு வலிச்சிச்சா இல்லையான்னு தெரியல. நாங்களே ஆச்சரியமாகிடுச்சு. நான் அவன் துள்ளுவான் அப்படின்ட்டு நானும் பயந்துட்டு பிடிச்சிட்ருக்கோம். அழகாக ஊசி போட்டாங்க, அழகாக எடுத்துட்டாங்க. ஒரு சவுண்டு வரல. அவன் இப்போ இருக்கிற மாதிரியே தான் இருந்தான். ஸோ இவன் வந்து பெரிய பையனாகிட்டாங்கட்டுது. அதனால் வந்து இன்ஜெக்ஷனுக்கெலாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு சவுண்டு கூட விடலை. அந்த விஷயத்தில் இவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. மறுபடியும் வந்து டாக்டர் வந்து உள்ளே ஆஃபீஸ் ரூம் கூப்பிட்டாங்க. இவனை வந்து அம்மா கூட விட்டுட்டு ஆஃபீஸ் ரூம் போனேன். போயிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நமக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு அட்டை மாதிரி கொடுப்பாங்களா, மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் வரப்போ எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து ஒரு ஷீட் கொடுத்தாங்க இவனுக்காக. அதுக்கு வந்து எனக்கு அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கைஸ். நம்ம சோட்டுக்கு ஒரு அட்டை கொடுத்தாங்கன்னு சொன்னல, இன்றைக்கி இன்ஜெக்ஷன் போட்ட டேட்டு, மறுபடியும் அடுத்த இன்ஜெக்ஷன் எப்போ போடணும் அப்படிங்கிறத ஒரு இதில் எழுதி கொடுத்தாங்கன்னு சொன்னால. அப்புறம் அந்த 700க்கு என்ன இன்ஜெக்ஷன் போடணும் அப்படிங்கிறத எழுதி கொடுத்தாங்க. இதுதான் பாருங்கள். இதில் வந்துட்டு நம்ம என்ன வளர்த்துறோம் அப்படிங்கிறது, டாகு அது மேலாக ஃபீமேலாக அப்படின்னு சொல்லிட்டு மேல் போட்டிருக்காங்க. அடுத்தது ஓனர் வந்து தமிழ் செல்வி. ஸோ என்னோடய நேமு. இன்றைக்கி இன்ஜெக்ஷன் போட்ட டேட்டு போட்டிருப்பாங்க. மறுபடியும் எப்போ இன்ஜெக்ஷன் போடணும், அடுத்த இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறத டேட் இது பாருங்கள். மனுஷங்க காட்டமே வந்து எல்லாருக்குமே பார்க்குறாங்க போல. இது எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா, ஏதோ ஒருங்கிணைந்த சுகாதாரத்தின் கீழ் 50% மானியத்தில் செல்ல பிராணிகளுக்கு வெறிநாய் கடிநோய் தடுப்பூசி போடுதல். இது வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் போகிறப்ப கூட இதெல்லாம் கொடுத்துட்டு இன்னும் பக்கத்து வீட்டில் ஏதாவது டாக்டருக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடாமல் இருந்தாங்கன்னா உடனே வந்து போட்டுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொல்லிவிட்டாங்க. இது வந்து இன்ஜெக்ஷன் இது வந்து ஃப்ரீ. அந்த இன்ஜெக்ஷன் போடுறாங்கல்ல, அவங்க டாக்டர் இன்னொரு ஆள் வச்சுருப்பாங்க. இந்த இன்ஜெக்ஷன் போடுறவங்களுக்கு நம்ம ஒரு 20 ருபீஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். மற்றபடி மருந்து இன்ஜெக்ஷனுக்குலாம் காசு கிடையாது. இன்ஜெக்ஷன் போடுறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு 20 ருபீஸ் கேட்டாங்க.
அது மட்டும் நாங்கள் கொடுத்துட்டு வந்தோம். அப்புறம் இதுதான் வந்து உங்களுக்கு தெரியுதலையான்னு தெரில, இது வந்து அந்த 700ன்னு சொன்னல, அதுக்கான மெடிசன் இதுதான் நெக்ஸ்ட்டு வாங்கிட்டு போயிட்டு போடணும். இல்லைன்னா அவங்களே வீட்டுக்கு கொண்டு வர சொல்லி போடணும். இந்த ஒரு டோஸ் வந்து 700 எம்ஆர்பி சொன்னாங்க. அப்புறம் அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு கால் பண்ணோம்னா வீட்டுக்கே வந்து இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி அவனுக்கு ஊசி போட போயிட்டு இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப இது வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நம்ம இன்றைக்கி தான் நான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இன்றைக்கி டேட்டும் மறுபடியும் நம்ம அடுத்த வேக்சின் போகிறதுக்கான டேட்டும் வந்து அதில் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் வரப்போ அந்த அட்டை எடுத்துகிட்டு போகணும். போயிட்டு அவங்ககிட்ட வாங்கிட்டு சரி ஓகே இப்போ மறுபடியும் 20 days, இப்போ மறுபடியும் இன்றைக்கி டேட் என்ன 14 மறுபடியும் 4/9 அந்த டேட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க. அப்போ போயிட்டு மறுபடியும் இன்னொரு இன்ஜெக்ஷன் போடணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ இது உனக்கு போட்டு இப்போ போட்டிருக்க அந்த இன்ஜெக்ஷனோட பவர் வந்து இவனோட நரம்புலாம் போய் ஃபுல்லாக சேர்றதுக்கு 20 days ஆகுமா. அதனால தான் அந்த 20 days. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த வேக்சின் சொல்லி சொன்னாங்க. வெளியில் வந்து ஒரு மெடிசன் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அது 700ன்னு சொன்னாங்க. அது என்ன மெடிசன் எனக்கு தெரியல, அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த 700 போட்டு அந்த இன்ஜெக்ஷன் போட்டு மறுபடியும் ஒரு 20 daysக்கு அப்புறம் இன்றைக்கி போட்ட ரேபிஸ் வேக்சின் வந்து 2வது வேக்சின் போடணும். இன்னும் 2 இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இன்னும் 20 daysக்கு அப்புறம் அந்த 700 மெடிசன் வாங்கிட்டு போயிட்டு போடணும். அப்படி இல்லைன்னா அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, நம்ம இன்ஜெக்ஷன் போகணும் 20 நாளுக்கு அப்புறம் கால் பண்ணுங்கள், நானே வந்து இன்ஜெக்ஷன் போட்டுறேன்னு சொன்னாங்க. அவங்கக்கிட்டே மெடிசன் இருக்கான். ஆனால் உங்கள் வீட்டுக்கு வந்து போகிறதுனால ஒரு 50 rupees எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணாங்க. அதனால சரி ஓகே நீங்கள் 20 daysக்கு அப்புறம் நான் கால் பண்ணுறேன்னான்னு சரி ஓகே கால் பண்ணுங்கள், நான் வந்து போட்டுறேன் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் வாங்கிட்டாங்க. அந்த 20 daysக்கு அப்புறம் எனக்கு வேக்சின் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 20 daysக்கு அப்புறம் இன்னொரு வேக்சின் போடணும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். தம்பி போவோம் இன்ஜெக்ஷனுக்கு பயப்படவும் இல்லை, அழவும் இல்லை. அதனால் தம்பி ஏன்னா பெரிய பையன் ஆகிட்டான், 4 மாதம் ஆயிடுச்சு. நான் இதுக்கு முன்னாடி வந்து சோட்டு வச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். இவ்வளோண்டு இருந்தான், இவ்வளோ சின்னதாக இருந்தான். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசு வளர்ந்துட்டாங்க. 4 month ஆயிடுச்சு. தம்பி வந்து பெரிய பையனாகிட்டான், சொல்கிற பேச்சு கேட்குறான். சொல்லப்போனால் இவனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தா சிரிப்பாக இருக்கும், ஆச்சரியமாகவும் இருக்கும். என்ன ஒரே ஒரு இதுதான் எனக்கு பிடிக்காது, அவன் விளையாடுறப்ப பார்த்திங்கன்னா அப்படி பல்ல வச்சுட்டு கையை கடிச்சிட்டு இது மாதிரி விளையாடுவான் லைட்டாக. இது குழந்தைங்களா இருந்தால் லைட்டாக பல்லு பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது, இன்னும் வேக்சின் வேறு ஃபுல்லாக இன்னும் எதுவும் போடாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் இன்ஜெக்ஷன்லாம் போடுற வரைக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். சுட்டு நம்ம சோட்டு எவ்வளோ பெரிய சைடாக உங்களுக்கே தெரியும் பாருங்கள். சின்னதாக இருந்தான், சின்ன பையனா, இப்போ பெரிய பையனாகிட்டான். இன்றைக்கி வந்து போட்டுட்டு வேக்சின் போட்டுட்டு ரிட்டன் வரப்போ அவர்கிட்ட சரி ஓகே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க எழுதி கொடுத்தாங்க கான்டாக்ட் நம்பரு. அப்புறம் அந்த வேக்சினுக்கு இந்த 700 சொன்ன மெடிசன் வந்து எழுதி கொடுத்தாங்க. வாங்கிக்கிட்டு 20 daysக்கு அப்புறம் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். வர வழியில் பார்த்திங்கன்னா சார் வந்து ஒரு மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டதுனாலே என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி டல் ஆகிட்டான், சோகமாக அப்படி வந்து தூங்குற மாதிரி அந்த மாதிரி ஆகிட்டு இருந்தான். அப்புறமேட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே இவனுக்கு வந்து நான்வெஜ் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் நான்வெஜ்ஜு கொடுக்க மாட்டோம், எப்போவுமே பால் எக்கு தான் போடுவோம். அவங்க நான்வெஜ்ஜு கொடுக்கலான்னு சொன்னாங்க. தயிர் பால் இதில் மட்டும்தான் சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க. வீட்டுக்கு வந்ததுலேயும் அவனுக்கு பால் மட்டும் சாப்பாடு இல்லாமல் பால் மட்டும் ஊற்றி குடிக்க வச்சுட்டு தம்பி நல்லா தூங்கிட்டாப்புல அன்றைக்கி. நானுமே சேர்ந்து தூங்கிட்டேன். எங்கள் அம்மா மதியம் ஃபுல்லாகவே தூக்கம். வெளியில் போயிட்டு வெயில் வேறு வெளியில் போயிட்டு வரப்போ தூங்கி எழுந்திரிச்சிட்டு மறுபடியும் நான் வாஷ்ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி ஊசி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு மறுபடியும் எப்பவும் போல் ஆரம்பிச்சிட்டான். ரகலை பண்ணேன், சேட்டை பண்ணேன். படுத்து தூங்கிட்டு மறுபடியும் அங்கேருந்து வீட்டில் வந்து கொஞ்சம் வீட்டில் சின்ன சின்ன வேலை அதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் போயிட்டு அவனுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். அது வரைக்கும் அம்மா கூட அந்த வீட்டில் தூங்கிட்டு இருந்தான் ஜாலியாக.
என்னாலேயே நம்ப முடியல. எவ்வளோ பெருசு இருந்தான், இத்துலூண்டு இருந்தான், இப்போ இவ்வளோ பெருசு இருக்கான் பாருங்க. எவ்வளோ பெருசு இருக்கான்னு பாருங்க. சோட்டு பெரிய பையனாகிட்டானா. இந்த சொட்டும் சின்ன பசங்க மாதிரி இன்னமும் நம்மளாம் இன்ஜெக்ஷன் போட்டால் சில பேர் அழுவாங்க. நானுமே சில டைம் அழுவேன். நான் பயமுள்ள அழுவே இல்லை. இவன் வந்து பெரிய ஆளாயிட்டான் அதனால். அப்புறம் நான் ஒன்று சொன்னேன்ல, இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு டாகு வந்து ட்ரிப்ஸ் போட்டுட்ருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் பாவமாக இருந்துச்சுன்னா, அது ஏன் பாவமாக இருந்துச்சுன்னா, அவங்க வீட்டில் வந்து வீட்டிலலாம் வேலைக்கு போயிட்டாங்க போல். ஒரு வயசான பாட்டி மட்டும்தான் இருந்தாங்க. வயசான பாட்டி வந்து இந்த டாகு உடம்பு சரியில்லை சொல்லிட்டு, அவங்க வீடு எவ்வளோ தூரம் தெரில, ஆனால் கொஞ்சம் தூரம். அங்கேருந்து அந்த டாகு உடம்பு சரியில்லாமல் டாகை வந்து நடக்க வச்சே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, இழுத்துட்டு வந்திருக்காங்க பாவம். அதுக்கப்புறம் டாக்டர் அந்த வழியாக வர வழியை பார்த்துட்டு அவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க காரில். வந்து ட்ரிப்ஸு போட திட்டிகிட்டு இருந்தார். ஏம்மா உங்களுக்குலாம் அறிவு இருக்கா, அதுவே உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அதுக்கு போயிட்டு வீட்டில் இருந்து நடக்கடிச்சு கூப்பிட்டு வந்திருக்கீங்களே, வேறு ஏதாவது வண்டியில் கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல, இல்லை அட்லீஸ்ட் ஆட்டோவிலையாவது கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல, இப்படி நடக்கடிச்சு கூப்பிட்டுறீங்க, அதான் ஆல்ரெடி உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அதை போய் இப்படி இழுத்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியை திட்டாரு. அந்த பாட்டி வந்து, இல்லைங்க வீட்டில் யாருமே இல்லைங்க, எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்க, எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கும் ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அந்த டாகுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பேசினாங்க. அப்புறம் மறுபடியும் நாங்கள் இன்ஜெக்ஷன் போட்டு கிளம்புறப்ப பார்த்திங்கன்னா அந்த டாகை பார்த்துட்டு தான் வந்தோம். ரொம்ப பாவமாக படுத்து இருந்துச்சு. மறுபடியும் ரிட்டன் போகிறப்ப எப்படி அவங்க டாக்டருக்கு ஏதோ டாக்டர் ஒரு ஆள் வச்சுருக்காங்க, வீட்டிலேயே போயிட்டு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு, மறுபடியும் போய் கூப்பிட்டு வரதுனா போய் கூப்பிட்டு வரதுக்கு, அந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து வீட்லேயே விட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டிக்கு இது ஏதோ 50 100ன்னு கொடுத்தாங்கன்னா அந்த ட்ரிப்ஸ் ஏற்றுனதுக்கப்புறம் அந்த டாகையும் அந்த பாட்டியை கொண்டு போய் வீட்டில் விட்டு வருவாங்க. ஸோ அந்த பாட்டி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இந்த டாக் வந்து இன்ஜெக்ஷனுக்கு அடங்கலை போல், பயந்துட்டு துள்ளிகிட்டே இருந்துச்சு போல். அதனால் கயிறு போட்டு கட்டி அந்த டாகுக்கு கண்ணே கட்டி வாய் கை இதெல்லாமே கட்டி அதுக்கப்புறம் தான் அதுக்கு ட்ரிப்ஸ் போட்டிருந்தாங்க. பாவமாக இருந்துச்சு. மனுஷனுக்கு போடுற மாதிரியே ஒரு குளுக்கோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு தான் வந்தோம். அதுக்கப்புறம் டைம் ஆச்சு. இவனும் கத்த ஆரம்பிச்சிட்டான் வீட்டுக்கு போகிறதுக்கு. ஏன்னா வெயில் வேறு ஜாஸ்தி. அதனால் கூட்டிகிட்டு நானும் அம்மாவும் உடனே கிளம்பி வந்துட்டோம். அவ்வளோதான், எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இன்னும் 20 நாள், அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 20 நாள், இன்னும் 2 இன்ஜெக்ஷன் போட்டோம்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சாருக்கு எந்த ஒரு நோய் நொடியும் வராது. இப்படி சொல்லிட்டோம். இப்படி கொடுத்துருக்கான் பாருங்கள். வண்டி எடுத்துகிட்டா போதும், ஏறி உட்காந்துக்கிறான். அது ஒன்று பழகிட்டான், முன்னாடி உட்காந்துக்கிறது. சில டாக்ஸ் வந்து பயந்துக்கும் நம்ம 2 வீலர் போகிறது. இவனும் ஃபஸ்ட்டில் பயந்து தான் இருந்தான். அப்புறம் கூட்டிகிட்டு போய் பழக்கியாச்சு. இதுக்கப்புறம் இவனும் பழகிட்டான். வண்டி எடுத்தால் போதும், வந்து சார் முன்னாடி உட்காந்துக்கிறது. எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஆள் இல்லைன்னா உடனே கத்த ஆரம்பிக்கிறான். யார் ஒருத்தர் போடவே இருக்குது, இவன் கண்ணில் யார் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்குது. இன்னும் நான் இல்லைன்னா எங்கள் அம்மா கிட்ட 2 பேருக்கு மட்டும்தான் இருப்பான். அங்கே இல்லைன்னா கத்த ஆரம்பிச்சிருவான். ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு கீழே விட்டுட்டு சரி ஓகே பாயின்னு சொல்லிட்டுனா போதும், விட்டுனா ஒவ்வொன்றும் கத்த ஆரம்பிச்சிருவான். விட்டுட்டு போயிடுவாங்கன்ட்டு. சரி ஓகே, நம்ம சோட்டு வந்து சின்ன வயசில் அழகாக இருந்திருக்கான். இப்போ வந்து பெருசாகிட்டே இருக்கான். எப்படி இருக்கான், சின்ன வயசில் வந்து அழகாக இருப்பாங்க எல்லாமே. நம்மளும் சரி, அனிமல்ஸும் சரி, குட்டியாக இருக்கப்போ அழகாக இருப்பாங்க. பெருசாக ஒரு மாதிரி நல்லாவே இருக்க மாட்டாங்க. உங்களோட சோட்டு எப்படி இருக்கான் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். சோட்டாங்க பாரு, பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு. உங்கள் சோட்டு அழகாக இருக்கானா இல்லைன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய். பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, பாய்.